டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மேரேஜ்க்கு வந்து நம்ம ட்ரெஸ்லாம் இன்றைக்கி எடுக்க போகிறோம். சாரீ, அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அம்மா அப்பாவுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இன்றைக்கி ஒரே நாளில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா வெயில் ஓவராக இருக்கனால ஒவ்வொரு டே வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து சித்திரை 1 இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு. எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் வரும்னு நான் நினைக்கிறேன். லேட்டர் விஷஸ். இன்னும் நம்ம வந்து பத்திரிக்கை அடிக்க ஸ்டார்ட் பண்ணல. நாளைக்கு தான் அந்த பத்திரிக்கை அடிக்க போகிறோம். சித்திரை 2 தான் நம்ம பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவும் நான் இந்த கிளிப்லேயே வந்து ஆட் பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு மீதிலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது. ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம அப்படியே வந்து துணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் டிசைன்ஸு அப்புறம் கலர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். தெரியல அதே மாதிரி கிடைக்குமான்ட்டு போய் பார்ப்போம். எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறேன், சாரீஸ்லாம் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துவிட்டோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை சில்க்ஸ் தான் வந்திருக்கோம். இப்போ வந்து எல்லோரும் வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா டைம் வந்து இன்னும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகலைங்கிறதுனால வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நல்ல நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு முகூர்த்தப்பட்டு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நாங்கள் போயிட்டு அந்த ஒரே ஒரு சாரீஸ் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி இருக்குது சென்னை சில்க்ஸு. எல்லாம் வராதீங்க. நானே வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ உள்ளே வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த பேக்கெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உள்ளே விட்டாங்க. அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனியாக பேக் போட்டு கவர்லாம் போட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ வந்து உள்ளே வேறு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியல. போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பட்டு செக்ஷன் வந்துவிட்டோம். வீடியோ வந்து அலோவ் பண்ணாங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக வந்து எடுக்கிறோம். இல்லைன்னா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பட்டு செக்ஷன் வந்தாச்சு. இப்போயே வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எடுக்க விடுறாங்களா இல்லையான்னு. இல்லைன்னா திருட்டுத்தனமாவது வீடியோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ கட் ஆகிடும். வந்து அதுக்கு மேலே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் அந்த சாரீஸ் வந்து முடிஞ்சிருச்சு. முகூர்த்தப்பட்டு வந்து ஷூட் பண்ண முடியல. அவங்க தான் வீடியோ ஆஃப் பண்ணுங்கள், நாங்களாம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப முகூர்த்தப்பட்டு வந்து பில் போட்டு வாங்கிட்டோம். வேறு எந்த சாரியுமே எனக்கு பிடிக்கல. இன்னும் 2 சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நிச்சயத்துக்கும் இதுக்கும் எனக்கு எந்த சாரியுமே பிடிக்கல. எனக்கு வேறு இதுக்கு போகணும், வேறு ஷாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். பில் போட்டு வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு ஷாப் போகிறோம். இப்போ வந்து அம்மா அத்தையெல்லாம் வந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. நானும் அப்பாவும் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்குறோம். அவரும் ஃப்ரெண்டும் வந்து பின்னாடி வந்து பைக்கில் வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த கடைக்கு போகலாம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கடைக்கு வந்துவிட்டோம். புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இல்லைங்களா, கல்யாண் சில்க்ஸ். அங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அண்ணாக்கெலாம் வந்து இந்த கல்யாண் சில்க்ஸில் தான் ட்ரெஸ் எடுத்தோம். நல்லா தான் இருக்கும். அப்போ நல்லா இருந்தது. வந்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் அம்மா அத்தையெல்லாம் வரவே இல்லை. நீங்கள் உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன் நாங்கள் வரோன்னு சொன்னதுனால நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம். இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது. இது வந்து அம்மா வீட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. பின் அழைப்புக்கு வீட்டிலேருந்து போட்டுட்டு போகிறதுக்காக இந்த சாரீ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேயாவது வந்து வீடியோ எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து நாங்கள் சாரீ கட்டி முடிச்சிடுறோம், அப்புறம் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சாரீஸ் வந்து நைட் வந்து நிச்சயத்துக்கு வைப்பாங்க இல்லையா, அந்த சாரீ வந்து இந்த சாரீ எடுத்திருக்கோம். இந்த சாரீ வந்து நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்னோடய ஷாப்பிங் இதோட ஓவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவருக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கல்யாண் சில்க்ஸ்லேயே வந்து தான் ட்ரெஸ் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு வந்துட்டார். இப்போ வந்து 2வது ட்ரெஸ் வந்து ட்ரையல் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ட்ரையல் பார்த்து தான் இவருக்கு எடுத்தோம். ஏன்னா வந்து ஒன்று 42 கரெக்டாக இருக்குது, ஒன்று 40 கரெக்டாக இருக்குது. அதனால் ஒன்று பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துகிட்ருக்கோம். 4 சாரீஸ்க்கும் மேட்சாக வந்து இங்கேயே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு 2 ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணி அதுக்கு பேண்ட் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் 2 ட்ரெஸ் சூஸ் பண்ணோம். ஏன்னா பேண்ட்டும் வந்து ட்ரையல் தான் போட்டு பார்க்கணுங்கிறதுனால இப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாவ், செம்மையாக இருக்கிற நீ. அடிமொழி சூப்பர். அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க.
இவருக்கும் ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்து நாங்கள் பட்டு வேட்டி சட்டை எடுக்கல. ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால வேட்டி வந்து வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 2000 years later. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் தேடி நடந்து போயிட்டுருக்கோம். இப்பயும் வந்து மணி 3 ஆகிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. தேடி பிடிச்சி கடைக்கு வந்துவிட்டோம். அப்பயும் அங்கே வந்து செம்ம கூட்டம். ஃபுட்டு வரதுக்கும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நாங்கள் 2 பரோட்டா வாங்கிக்கிட்டோம். அவர் வந்து கொஞ்சம் மீல்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சில்லி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்பாவும் அவரும் எல்லோரும் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா சாரிக்கு மேட்சாக ப்ளவுஸ் தைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து லைனிங்கும் பாவாடையும் எடுக்கிறதுக்காக கடை வீதியில் தங்கவேல் கடைக்கு போயிட்டுருக்கோம். இந்த கடையெல்லாம் யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கனால வெளியே போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கோம். பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருந்தால் எல்லாத்துக்கும் தெரியும், லட்சுமி பேக்கரியில் வந்து இந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். 17 ரூபா தான். யாராவது வந்தால் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா சீல்நாயம்பட்டிக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து நகை செட் வந்து வாடகை வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். புக் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் நம்ம வீட்டுக்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருந்தோம். இப்போ வந்து நகை செட்டு கடைக்கு வந்தாச்சு. இந்த ஒவ்வொரு நகையாக வச்சு பார்த்துட்ருக்கோம் எது நம்ம சாரீக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வச்சு காட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் இது அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். இவர் வந்து இன்றைக்கி வந்து கடை லீவு, சண்டே அப்படிங்கும்போது நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுனால வாங்க நான் கடையை ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து லீவுங்கிறதுனாலும் நான் உங்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னா சீல்நாயம்பட்டியில் வந்து ஆத்தூர் சர்வீஸ் ரோடு இருக்குங்களா, அங்கே அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பெட்ரோல் பங்க் பக்கத்தில் உங்கள் கடை இருந்துச்சு. நம்ம பைக்கில் போனால் கொஞ்சம் ஈஸி, நடந்து போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சு, ஏன்னா ரொம்ப வெயில் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த 2 செட்டு தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே நியூ கலெக்ஷனாக தான் வச்சுருக்காங்க. இன்னையோட டே எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நான் இதுலேயே வந்து ஆட் பண்ணுறேன். கண்டினியூஸாக பாருங்கள். இன்றைக்கி வந்து டே 2. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சித்திரை 2 இன்றைக்கி நம்ம பத்திரிக்கை கொடுக்க போகிறோம். நேற்று வந்து ஃபுல்லாக வந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பத்திரிக்கை கொடுத்துட்டு நம்ம எடுத்த சாரீஸ்க்கெலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க போகிறோம். அன்றைக்கி அதை தான் இந்த வீடியோலேயே நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ போய் நாங்கள் எந்த மாடலில் வந்து பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போகிறோம். அப்புறமேட்டு நான் போயிட்டு முடிஞ்சதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப் ஆட் பண்ணுறேன். நிறைய எடுக்க முடியுமான்னு தெரியல. வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது பத்திரிக்கை கடை. அங்கே கொடுத்துட்டு அங்கே நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்த்துட்டு அங்கே கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து கண்டினியூஸாக பாருங்கள். பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறதுக்காக வந்தாச்சு. இதுதான் வந்து ஷாப்பு. எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பத்திரிக்கை அடிக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பத்திரிக்கை சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அது எனக்கு பிடிக்கல. ஏற்கனவே வந்து இவங்கக்கிட்ட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு பத்திரிக்கை சூஸ் பண்ணியிருந்தோம், அது எனக்கு பிடிக்கல. இப்போ வந்து திரும்ப மாற்றிட்டு இருந்தேன். இவர் என்ன பார்த்துட்ருக்காருன்னா பயிர் எழுதி கொடுப்பாங்க இல்லைங்களா பத்திரிக்கை, அதை வந்து பார்த்துட்ருக்காரு எப்படி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்திரிக்கை. இதெல்லாம் வந்து நியூ மாடல் பாருங்கள், எந்த மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. இந்த மாடல்னால் அப்போ போகும்போது எங்களுக்கு காட்ட வேலை இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து அத்தை சொல்லியிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதெல்லாம் எழுதி வச்சுருந்தோம். இப்போ இந்த பத்திரிக்கை தான் வந்து பத்திரிக்கைக்கு இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து எழுதி கொடுத்தது. இதை திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா போர் அடிச்சு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். வீடியோவே ஷூட் பண்ணல. பத்திரிக்கை வேலைலாம் முடிஞ்சுது, ஃபுல்லாக முடிஞ்சுட்டு நான் ஏன் ஷூட் பண்ணலன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. அங்கே பத்திரிக்கை வந்து நம்ம கொடுத்ததுமே நான் வந்து போய் ப்ளவுஸ்க்கெலாம் ஆரி ஒர்க் போட சொல்லி கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது எல்லாமே கொண்டு போய் கொடுத்துட்டு வரதுக்கே 3 o'clock ஆகிடுச்சு. 3 o'clock வந்து அவங்க வர சொன்னாங்க சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்த்தா சாம்பிள் வந்து ரெடியே ஆகலை. ஏன்னா கரண்ட் வந்து இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. திரும்ப நம்ம ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு ஒரு 1 hour தான் வீட்டில் இருந்துருப்போம். திரும்ப கூப்பிட்டாங்களா, எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்து என்னோடய இன்சியல் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அப்பாவோட இன்சியல் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அவங்களோட டிகிரியில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுனால திரும்ப போயிட்டு நான் வந்ததுனால கொஞ்சம் இருட்டாகிடுச்சு. 6 o'clock மேலே தான் வந்து வீட்டுக்கே வந்தேன்னா, அதனால் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால விட்டுட்டேன். இனிமேல் வந்து கரெக்டாக வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப வேர்க்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபேன் போட்டால் வந்து ரொம்ப அந்த சத்தத்தில் வந்து காது கேட்காதுங்கிறதுனால அப்படின்னு நின்று பேசிகிட்ருக்கேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.